சாதி சாதி சாதின்னு பேசிட்டே இருக்கணும். உன்னால அதனால பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் பேசிதான் தீருவேன். ஏன்னா அதனால நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கப்படாமல் வெட்டப்படுறான். அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்ப நான் பேசாம வேற யார் பேசுறது? நம்மளாம் எவ்வளவு நாளா தாங்குவோம், ஏன்னா அப்படியேப்பட்ட பரம்பரையில இருந்து வந்திருக்கிறோம். அதனால அடி வாங்க தாங்குறதும் சரிதான், திருப்பி கொடுக்கறதும் சரிதான், வெயிட்டா கொடுத்துடணும், அதுதான் மேட்ரு. நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது? திடீர்னு நேற்று காலையில் எழுந்து பார்த்தா தேனியில் ஒரு பையன் செத்துட்டான். அவன் அந்த டாய்லெட்ல அவ்வளோ ரத்தம் இருக்கு. உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க குடும்பங்கள் சாதியா இல்லைன்னு, உங்க குடும்பங்கள்ல சாதி பிரைடு இல்லைன்னு, உங்க உறவுகள் சாதியா இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியா இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசுறீங்க? இப்போல்லாம் ஜாதியை பார்க்குறது இல்லைன்னு. ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பற்றியே பேசிட்டு இருக்கிற? இப்போல்லாம் ஜாதின்றது ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் சினிமாவில் கொண்டு வரீங்க? நீங்கள் ஏன் பாட்டில் வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அதில் வைக்கிறீங்க? புரியல. ஒரு உண்மையா புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அறிவுடையவர்கள் தானே இருக்கிறீங்க, கான்சியஸோட தானே இருக்கிறீங்க. ஏன்னா அவங்க அப்பா அவனை அடித்து மண்டையில் அடித்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அப்பாவை இன்னைக்கு வரைக்கும் ரெக்கவரி ஆகாமல் அவங்க அப்பா இருக்காரு. வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலான்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்போ பிரச்சனையே இல்லையா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்போ எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்வி தான் எங்களுக்கு வருது. அப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? ஸோ வருகிற 2026 எலெக்ஷன் வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குங்களா, ஒரு வடிவம் இருக்குல்ல? ஸோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா, இல்லை அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்க இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுக்குள்ள வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ள ஒரு அம்பேத்கர் படிப்பாக இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கர்வாதிகள் தான். ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டே அம்பேத்கர் பற்றி சொல்றோம். அம்பேத்கர் என்ன பேசினார், வாசப்பர் என்ன விரும்பினாரு, இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பினத்துக்கு எதிராகவும் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்ற தோழர்கள் இல்லையா, உடனே கேள்வி கேட்பாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை, இருக்கிறீங்க. பெரியார் படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு, அம்பேத்கர் படிப்பங்களை ஊர் தேர்வில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நமக்குள்ள சாதி வேறுபாடோட இங்க அசமத்தோட வாழ்ந்துருக்கணும்னு நம்ம விரும்புறோம்? இன்னும் எத்தனை நாளுங்க? எத்தனை பேர் ஊர் தெருவுல இருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியா இருக்குது, காலனியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோம்? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒன்று சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப இருக்கிற பெயின் உங்களுக்கு எப்போ புரிய போகுது? மேலே ஏற வேண்டிய தேவை இருக்கு, மேலே ஏறி இந்த பள்ளத்தை வெட்டி நிரப்ப வேண்டிய தேவை இருக்கு. சின்ன வயசுலேயே வந்திருக்கணும். நான் 1வது படிக்கிறப்ப இல்லை 4வது படிக்கிறப்பவே கானா பாட்டு பயங்கர அற்புதமான பாட்டாக எனக்கு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. என் அப்பா என் வீட்லேயே குடும்பத்திலேயே அந்த பாட்டெல்லாம் பாடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் எவ்வளோ ஒரு மோசமான சமூகம்ல இது. ஸ்கூல் டீச்சர் நம்மளை முதல்ல இப்படி பேசாத, சேரிலேருந்து நீ வரையா, உன் பாஸ் எப்படி தான் இருக்குமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அங்கேயே கட் ஆகுது. ஓ நம்ம இப்படி பேசணுமா, இல்லை அப்படி பேசணுமா, ஓ அந்த மாதிரி பேசணுமா, ஒரு இழிவை பற்றி பேசுறதுனால உனக்கு வேற வேலையே இல்லை, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சொல்கிற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா நான் அதை பேசாமல் இருக்கணுன்றது தான். அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம், கூடுவோம், பேசுவோம், என்னன்னாலும் பண்ணுவோம். ஆர்எஸ்எஸ்க்கு சம்பவம் செஞ்சவர் எங்க ஐயா. சும்மா நம்ம எது சொன்னாலுமே பின்னாடி அவன் இருக்கிறான் எப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, பிரச்சனை நடக்குது. அப்போ ஒரு உண்மைக்கு எதிராக ஒரு உண்மை இங்கே கிடையவே கிடையாது. உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை கிரியேட் பண்ணுறேன். சும்மா அப்படி போயிடுறதுக்கு ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏன் விரும்புகிறோம்? ஏற்கனவே இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கிறதுனால பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, சேரியில் பூத்த கருப்பு ரோஜா எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா, பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, பண்ணைபுரம் ஈன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே, சேரியில் பூத்த கருப்பு ரோஜா எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா, எங்கள் சிந்தையை கவர்ந்த இளைய ராஜா.
ராஜா. பஞ்சமர்க்கு இசை ஞானம் படைப்பிலே இல்லை என்றார். பஞ்சமர்க்கு இசை ஞானம் படைப்பிலே இல்லை என்றார். 10 பேரை அனுப்பி வச்சாராசா. 10 பேரை அனுப்பி வச்சாராசா. உங்க பக்கத்துல நிக்க முடியல லேசா. உங்க பக்கத்துல நிக்க முடியல லேசா. பண்ணைபுரம் மீன்றெடுத்த பாண்டவரே, பாவலர் வரதராஜன் சோதரரே. அவர் டாக்குமெண்ட்ரி வந்து உண்மையிலே இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும். உண்மையிலே இந்த படம் தொடங்குற சமயத்தில் வந்து தான் நான் கேஸ்லெஸ் கலெக்டிவ் அது சார்ந்து எனக்கும் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு தான். எனக்கு உண்மையிலே இதில் எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படியாவது நம்ம பேசணும்னு நினைக்கிற இந்த மெசேஜஸை நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை யாரு கூட சேர்ந்தாவது சொல்லிடணும்னு தான் நான் முயற்சி பண்ணுவோம். அவ்வளோதான். அதுக்கான பேர் தான் நான் தேடுவேனே ஒழிய மற்றபடி ஹிட் ஆகணும் ஃபெமிலி அதெல்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல விஷயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களை, மனித சமத்துவத்திற்கான தேவையை எப்படி இந்த சொசைட்டியை நம்ம யூனிட் பண்ணுறதுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் கவனப்பட்டு இருந்தேன். ஆனாலும் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க போது எனக்கு உண்மையிலே அந்த டைமில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் இருந்தேன். எனக்கு இதுவரை பாசிபிளே இல்லையோ தலித் சுப்பையா மாதிரி ஒரு ஆர்டிஸ்டையோ இல்லை அவர் மாதிரியான பாடல்களை பாடுவதோ ஒரு சமூகத்து இப்போது இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இல்லாதனும் கெடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசாங்கத்தை விமர்சித்து இல்லை இங்கே நடக்கிற சூழல்களை விமர்சித்து பாடுகிற கலைஞர்களுக்கு ஸ்பேஸே கிடையாதுங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு டெரரிசமா பார்க்கப்படுதுங்க. ஆக்சுவலி அவன் தான் உன்னை இயற்கையை நோக்கி திருப்புறான். அவன் தான் உனக்குள்ள இருக்கிற மனித தன்மைகளை வந்து உனக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல நம்ம மனிதர்கள், நான் இல்ல நம்ம சமமானவர்கள், இல்ல நம்ம அழகானவர்கள் நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க டாக்குமெண்ட் செய்த விதம் வந்து உண்மையிலே யாழிக்கும் மனோஜ் அவர்களுக்கும் கிரிதரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் சொல்றேன். இந்த உணர்வை அப்படியே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. உண்மையில நான் பெருசா இந்த திரைப்படக்குள்ள என்னால் எதுவுமே கான்ட்ரிபியூட் செய்ய முடியல. ஏன்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னை துரத்துக்கிற காரணத்தால் நான் வந்து தலித் சுப்பையா ஐயாவை தினந்தோறும் நான் அவரோட உரையாடிக்குவேன். அவ்வளவுதான். எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேனா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அது என்ன நான் பேசுறேன், என்ன நான் பாட்டு பாடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் யோசிக்கிறது என் முன்னோர்களுக்கு கிடைக்காத மேடை எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால என்னால் முடிஞ்சதை நம்ம இதை செய்யணும், இதை நம்ம பேசி ஆகணும். இது அவங்க கனவு கண்டிருப்பாங்க இல்லையா, அந்த கனவாக தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. அதனால தான் நான் அம்பஸாவே உருவாக்கணும். என்னன்னா இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை பேசினாலே உனக்கு ஷோவே வராது. ஆக்சுவலி நீங்க பாடணும்னா நீங்க வந்து யாருக்கும் நோம்பு கும்பிடுற மாதிரி பாட்டு பாடினீங்கன்னா தான் நீங்க பணக்காரர்கள் ஆக முடியும். நீங்க வெறுமனே இந்த மாதிரியான சமூக சிந்தனைகளை மட்டும் பாடினீங்கன்னா நீங்க வந்து புறக்கணிக்கப்படுவீர்கள். இது எப்படி பாக்குறேன்னா இந்த ஓக்னஸ் வந்து இங்க வந்து இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் மாடலை ரெசிஸ்ட் பண்ணுது. அது ஒரு சின்ன பாட்டா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ரேப்பரா இருந்தாலும் சரி, ஒரு கானா பாட்டா இருந்தாலும் சரி, இருக்கிற மாடலை அது கேள்வி கேட்கறதுனால அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனாலும் நாம் தொடர்ந்து நம்முடைய வேலையை நாம் செய்யணும். இந்த ஆவணப்படத்தை மிக சிறப்பாக எடுத்திருக்கிற குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்த ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து என்ன சொல்றது, நான் சாரி தான் சொல்லணும் ரஞ்சித் அண்ணன்கிட்ட. நான் நிறைய நேரங்கள் அவர் நான் சரியா புரிஞ்சுக்காம போயிருக்கேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வேகம் என்ன வேற மாதிரி இயக்கும். நான் ஒரு தன்மைக்கு வருவதற்காக நிறைய டைம் எடுத்திருக்கேன். அவர் எனக்கு நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு தலித் சுப்பையா ஐயாவுடைய படத்தை பார்த்ததன் மூலமா நானும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் ஒரு சின்ன வேலையை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறதை, இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகிற, நம்ம எல்லோருக்கும் நினைவூட்டுகிற ஒரு அற்புதமான படமாக இது படம் வந்திருக்கு. உண்மையிலே இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நான் உங்க எல்லோரும் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நிறைய பாடல்கள்லாம் பாடுறதா இருந்தோம், நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன். எனிவே இன்னொரு நிகழ்வுல நான் உங்களோட பேசுகிறேன். ஜெய்வீம். நன்றி அறிவு. நிகழ்வின் இறுதி பேச்சாக நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களை அரசியல் வயப்படுத்துவதற்கு கலை பண்பாட்டை பயன்படுத்த முடியும் என தன்னை ஒரு கருவியாக ஆக்கிக் கொண்ட இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. முதலாவதாக இந்த படத்தை எடுத்த டிரெக்டருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா நான் தொடர்ந்து சினிமாக்குள்ளே வந்தோடனே வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த படம் இருக்கிறது. நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் வந்து மனோஜ் ரொம்ப சந்தோஷம்டா. தேங்க்யூ. ஏன்னா நம்ம யோசிக்கிறதே என்னென்னா,
ஆர்ட்ன்றது என்ன, ரொம்ப கான்சியஸாக கிரியேட் ஆகுது தான். கான்சியஸ்னஸ் எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா சமூகத்துலேருந்து தான் கிரியேட் ஆகுது. கான்சியஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சமூகத்தில் நமக்கு முன்னாடி நடக்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது. அப்போது ஒரு கான்சியஸ்னஸோட ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு அதை பற்றி பேசாமலேயோ அதை பற்றி எழுதாமலேயோ அதை பற்றி உரையாடாமலேயோ நகர்ந்து போகிறது வேணால் நீ வேணால் தப்பிக்கலாம், இல்லை இது வந்து இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் உன் மனசுக்குள்ளே அது உள்ளே போச்சுன்னா டெஃபினட்டாக அது வெளியே வரும். அந்த வெளியே வர்றதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படுது, இங்கே ஒரு உந்துதல் தேவைப்படுது. அதுக்கு ஒரு மாடல் இல்லாமல் இருந்தது இங்கே. ஏன்னா வந்து அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்பேஸை உருவாக்க தான் நம்ம தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த ஸ்பேஸில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக யாழ் இருக்கிறத வந்து நான் நினச்சி சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யாழி வந்து தொடங்கினதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வந்து அது தொடங்கினதுக்கப்புறம் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக அதை ஃபார்ம் பண்ணி ரொம்ப சரியான திசையில் நீங்கள் கொண்டு போகிறீங்க. நீங்கள் நினச்சிருந்தா அந்த படத்தை வந்து பாதிலேயே ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எப்போவே எடுத்தது அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது யாழியில். குறிப்பாக மனோஜ் அந்த ஃபினான்ஷியலாக ரொம்ப ஒரு பிரச்சனையில் தான் வந்து இந்த யாழி நிறுவனம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மேலே பெரிய அக்கறை இருக்குது எனக்கு. அது என்னென்னா அந்த அக்கறை வந்து இந்த மாதிரியான ஒரு படமாக வெளியே வரப்போ ஒரு பெரிய நம்பிக்கையாக மாறுது. நிச்சயமாக வந்து யாழி வந்து இன்னும் பெரிய விஷயங்களை செய்ய போகுது அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. யாழியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மோஸ்ட்லேருந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அண்ட் வந்து எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும். அண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு இந்த சமூகத்தை வந்து சமூகத்து மேலே ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும். ஆர்ட் ஏரியாவில் வந்து பயங்கரமாக நீங்கள் விளங்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். செமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னென்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அடி நெஞ்சு வலிச்சு இது எங்கே அதை தேம்பி உடஞ்சி அழுந்துட்டு போகிறோமோன்ற அளவுக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு வந்து பயங்கர இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த இம்பேக்ட் அப்படின்றது என்ன தெரியுமா, அது அது அதோட வறுமையை பற்றி பேசுகிறதோ அப்படி கிடையாது. அந்த இம்பேக்ட் எங்கன்னா ஏன் கவனிக்கப்படாமல் விட்டோம் நம்ம, அதுதான் அந்த பெயினே. வேற எதுவுமே என்னையே இவங்க கவனிக்கல, இந்த கவனிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன க்ரைட்டீரியா இருக்குது என்ன கவனிக்கிறதுக்கு, என்ன இங்கே ஏன் என்னை வந்து கவனிக்காமல் போன நீ, எதுக்கு இந்த ஃபார்ம் வந்து இந்த ஆர்டிஸ்ட் ஏன் வந்து ஏன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு லீடில் இல்லை, ஏன் இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப பின்னாடி போயிட்டார், ஏன் தெரியாமலே போயிட்டாரு, எப்படி இந்த ஆர்டிஸ்ட் வந்து முன்னாடி வந்து நிற்பார், ஏன் இந்த ஆர்டிஸ்ட் பாடுற இந்த வார்த்தைகள் இது ஏன் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து அவசியம் இல்லாமல் போச்சு, ஏன் மெயின் ஸ்ட்ரீமில் இது வந்து உள்ளே வரவே இல்லை, இது ஏன் ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற பெயின் தான் எனக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. அதுதான் வந்து அப்படியே நெஞ்செல்லாம் வலிச்சுது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து இப்போ இவன் அறிவு வந்து சொல்கிறான்ல, சம்டைம்ஸ் வந்து அவனுடைய நெருக்கடிகளுக்குள்ளேருந்து இந்த உலகத்தை பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இல்லை. நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் நின்றுருக்கோம். ஆனால் இதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அறிவு அப்படின்றது வந்து அறிவாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், இல்லை தலித் சுப்பையா அவர்கள் வாழும் காலத்தில் வந்து தெரியாமல் போனாலுமே இந்த இடத்துல அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியாவது வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு தெரிகிற ஒரு இடத்துக்கு போய் நிற்குது இல்லை, அட்லீஸ்ட் இதுதான் ஒரு பெரிய வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன் நான். ஸோ இது யாருடைய பிரச்சனைனா இந்த சமூகத்தோட பிரச்சனை தான், நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த சமூகம் நமக்கு வந்து இதெல்லாம் ஆர்ட்டுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம தான் இது ரொம்ப லேட்டராக புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் ஆர்ட்டு தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரொம்ப லேட்டராக புரிஞ்சுக்கிறோம். அந்த கான்சியஸ் வரத்துக்கே நமக்கு லேட் ஆகுது. ஏன்னா இதெல்லாம் ஆர்ட்டே கிடையாது, இந்த வடிவத்துக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பயங்கரமாக நம்மளை எப்படி நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணி ஊருக்கு வெளியே வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம பாடுற பாட்டு, எழுதுகிற எழுத்து, வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். மண்டையில் போட்டு நம்ம பேசுறது, நம்ம பழகுறது எல்லாமே பிரச்சனைக்குரியதாக மாற்றி வச்சுருக்குது சமூகத்தில். இது நல்லது, இது பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறதுக்கே நம்ம வந்து பல வருடங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடக்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த கான்சியஸ் வரத்துக்கு எனக்கு வந்து ஒரு 16 வயசு 17 வயசு ஆக வேண்டியது இருக்குது. சின்ன வயசுலேயே வந்திருக்கணும். நான் 1வது படிக்கிறப்ப இல்லை வந்து 4வது படிக்கிறப்பவே வந்து கானா பாட்டு வந்து பயங்கர அற்புதமான பாட்டாக எனக்கு இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. என் அப்பா வந்து என் வீட்லேயும் குடும்பத்துலேயும் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து எவ்வளோ ஒரு மோசமான சமூகம்ல இது. நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஆர்ட்டையே நமக்கு இழிவாக சொல்லி கொடுத்துருக்குது. மோல் அடிக்கிறது இழிவுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆர்ட்டு, ரொம்ப ஈஸியாக யாருமே சொல்லி கொடுக்காம நம்ம பழகின ஒரு ஆர்ட் அது.
யாருமே சொல்லி கொடுக்காம பேசின பழமொழிகள் இருக்குது, பேச்சு வழக்கு இருக்குது, மொழி இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேயே அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து நம்மளை வந்து முதல்ல இப்படி பேசாத, சேரிலேருந்து நீ வரையா, உன் பாஸ் இப்படி தான் இருக்குமா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அங்கேயே கட் ஆகுது. ஸோ அப்போ வந்து அங்கேயே எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகுது, நான் எப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓ நம்ம இப்படி பேசணுமா, இல்லை அப்படி பேசணுமா, ஓ அந்த மாதிரி பேசணுமா, எவ்வளோ சிக்கலுக்குள்ளே வந்து நம்ம வந்து மாட்டின்னு இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசுலேருந்து நம்ம பேசுறது கரெக்டு தப்பு, இல்லை நம்ம பாடுறது கரெக்டு தப்பு, இந்த இது நம்ம இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து ஒரு ஸ்டடி தேவைப்படுது. அப்போ ஒரு 16 வயசில் 17 வயசில் நம்ம வந்து புரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம எல்லாருமே முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு முன்னாடி பல தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை பாபா அம்பேத்கரை நான் எப்போவுமே பார்ப்பேன். அந்த நம்பிக்கையிலிருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதுனால அந்த மாடலை கிரியேட் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அந்த மாடல் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துக்குள்ளே வந்து நிற்குது. இன்னைக்கு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம எல்லாருமே செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்முடைய பெர்ஸ்பெக்டிவை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கான்சியஸாக நம்ம வந்து இயங்க வேண்டியிருக்கு. அந்த கான்சியஸ்னஸில் ஒரு பெர்ஸ்பெக்டிவை க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. கோணங்களை வந்து நம்ம திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. இங்கே எந்த கதைகள், எந்த பாடல்கள், என்ன இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இருக்குது நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போ எதிராக ஒரு விஷயத்தை நம்ம வந்து உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த உருவாக்குறதுலேருந்து பெரிய நம்பிக்கைகளை வந்து உற்பத்தி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த நம்பிக்கை தான் வளரும் தலைமுறைக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுது. அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்க, அவங்க வந்து இது எல்லாத்தையுமே வந்து விட்டு வேறு எதையோ நோக்கி ஓடுறதுக்கான வேலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சூழலில் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு அப்படின்றது நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. சாதியை பற்றி பேசுவதாலே நம்ம வந்து சாதி முத்திரை குற்றப்படுற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒரு இழிவை பற்றி பேசுறதுனாலே உனக்கு வேறு வேலையே இல்லை, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற சொல்கிற இடத்துல தான் இருக்கும். அப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா, நான் அதை பேசாமல் இருக்கணுன்றது தான், நம்ம அப்படி பாடாமல் இருக்கணுன்றது தான், அப்படி கூடாமல் இருக்கணுன்றது. அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, பாடுவோம், கூடுவோம், பேசுவோம், என்னன்னாலும் பண்ணுவோம். இது எங்கள் ஸ்டேஜ், அது எங்களுக்கான ஸ்டேஜ் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது தலி சுப்பையா உள்ள பாடல் தான், சிங்கத்தை அது குகையில் சந்திப்பது வீரமாடான்றது எவ்வளோ பெரிய முக்கியமானது. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சமூகம் செஞ்சவர் எங்கள் ஐயா, புரியுதா? சும்மா நம்ம எது சொன்னாலுமே வந்து பின்னாடி அவன் இருக்கிறான் எப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனத்தை கிரியேட் பண்ணி தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு அசமத்துவம் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பற்றி கேள்வி கேட்டால் இவன் வந்து இதுதான் ரொம்ப சிக்கலான ஒரு வடிவமாக இங்கே இருக்குது. எதை பற்றி கேள்வி கேட்டாலும் நீ ஏன் கேள்வி கேட்குற? அப்போ உனக்கு யாரோ பின்னாடி இருக்கிறாங்க, பிரச்சனை நடக்குதுயா. இந்த 3 நாளில் கடந்த 4 நாளில் வந்து தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை தமிழகத்தில் மிக மோசமாக நடந்திருக்கு. அதை பற்றி நீ என்ன பேச போகிற? எப்போ பேச போகிறீங்க நீங்கள்? அதை பற்றி பேசினாலே வந்து யாரும் உங்களுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு உண்மைக்கு எதிராக ஒரு உண்மை இங்கே கிடையவே கிடையாது. உண்மைக்கு எதிராக ஒரு பொய்யை கிரியேட் பண்ணுற, அந்த பொய்யை கிரியேட் பண்ணி உன்னுடைய வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் நீ பேசி இப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தை உருவாக்க முயற்சி பண்ணுற. மாற்று கருத்தை உருவாக்கி முயற்சி பண்ணி அது சோஷியல் மீடியாவில் போட்டு உடனடியாக மக்களை தீர்ப்பெழுத வைக்கிறாங்க. இது நடக்கவே இல்லை, இது ஒரு பொய்யான ஒரு மாயையை உருவாக்குறாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அக்செப்ட் பண்ணும், இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்பணும்? சும்மா அப்படி போயிடுறதுக்கு ஆட்சி மாற்றத்தை நம்ம ஏன் விரும்புகிறோம்? ஏற்கனவே இருக்கிற ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கிறதுனால, இங்கே சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதுனால, அப்போ ஒரு புதிய ஆட்சியை விரும்புகிறோம். அப்போ சமூக நீதியை கோருகிற ஒரு ஆட்சியை விரும்புகிறோம். அப்போ சமூக நீதியை கோருகிற ஆட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே சாதிய தீண்டாமைகளும் இங்கே சமத்துவத்துக்கு எதிரான ஒரு ஃபார்ம்களும் அதிகமாக இருக்குதுன்னா அதை கேள்வி கேட்குற உரிமையை முதல்ல நீங்கள் தரணும். அந்த கேள்வி கேட்குற உடனே முதல்ல எதிரியாக மாற்றக்கூடாது. அந்த கேள்வியே தப்புன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கேள்வி கேட்கணும் எதிரியாக மாற்றுறது, கேள்வியை தப்புன்னு சொல்கிறது, கேள்வி கேட்குறவங்க பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்குதுன்னு சொல்கிறது, அதுக்கு ஒரு பல பொய்களை கூட்டின்னு வந்து நிறுத்துறது. இவன் எங்கே போனான்? நேற்று கூட நான் வந்து யாரோ ஒருத்தர் நேற்று ஒரு கேள்வி கேட்டோன்னே உடனே ஒருத்தர் எழுதுறாரு, நீ அமெரிக்கா போனப்பே எனக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு நான் போனதுக்கும் கேள்வி கேட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒருவேளை அமெரிக்காவை நான் போயிட்டு அங்கே கருப்பர்கள் பட்ட இல்லை கருப்பர்கள் ஏற்படுத்திய புரட்சியை படித்ததுனால் நான் கேள்வி கேட்குறேன், நீ அப்படியே வேணா வச்சுக்கலாம். அது ஸோ பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்.
அது கான்சியஸ் அந்த தன்மையோட அணுகுறோம். அதோட பெயின் அதிகம். நீ வேடிக்கை பார்க்குறதுக்கும் அதில் அதுலேயே கிட்டத்தட்ட எனக்கு என்ன 42 வயசாகுது. நான் எதுக்கு இப்போ வரைக்குமே அதை தூக்கி சொம்மதுங்கன்னு பேசிக்கின்னு தொடர்ந்து வந்து காலையில் எழுந்தவனே வந்து அவனை வெட்டான் இவனை வெட்டான் ரத்தத்தை பார்த்துக்கிட்டு கையை வெட்டான்னு சொல்லிட்டு எவ்வளவு அது கேட்குறப்போ மண்டை என்ன வலிக்கும்னு யாருக்காவது எப்பயாவது யோசிச்சிருப்பீங்களா நீங்கள்? அந்த யோசனையிலேருந்து ஒரு கோவம் வருதுன்னா அந்த கோவத்தை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் நீ எனக்கு என்ன விடுதலை வாங்கி தந்துட முடியும்? அப்போ எனக்கான விடுதலையை நான் கோருவேன்ற எனக்கான விடுதலையை நான் பெற வேண்டிய காலகட்டம் இது. அப்போ எனக்கான விடுதலையை கோருகிற இடத்துல நான் இருக்கிறப்போ என்னுடைய மொழியில் எனக்கு தேவையானதை நான் டிமாண்ட் பண்ணுவேன். அந்த டிமாண்டுக்கு நீ எந்த பேர்னாலும் வச்சுக்கோ. இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறாயோ எதனால சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எங்களுடைய குரலுடைய அடர்த்தியை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீ யோசிச்சு பாரு, இத்தனை நூற்றாண்டுகள் கழிச்சும் கூட வந்து தொடர்ந்து இங்கே பிரச்சனை இன்னைக்கு வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. இன்னைக்கு நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அங்கே தென் மாவட்டங்கள் சைடு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் நான். ஸோ வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது, தெருவாக இருக்குது. இதை மாற்றுவதற்கு நம்மக்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்கிற சாதி வேறுபாடுகளை களைவதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆக்கப்பூர்வமான யோசனைகளை நோக்கி நம்ம நகரணும் இல்லையா? ஏன் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் யோசனைகளும் இல்லை? நலத்திட்டங்கள் வழங்குவதன் மூலமாக இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்மளால் வந்து ஒழிச்சிட முடியுமா? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை எப்படி கையாளணுன்ற ஒரு யுக்தி இருக்குது. அந்த கையாளுறது மூலமாக இதை வந்து உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நம்மளால் முன்வைக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் உடனடியாக ஒரு பிரச்சனையை வந்து கையாளுறது மூலமாக அந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாசிட்டிவான இடத்த வந்து நோக்கி நகரலாம். ஆனால் என்ன நடக்குது இங்கே? உடனே அந்த பிரச்சனை அதனால் நடக்கலை, இது வேற ஒரு பிரச்சனையால் நடந்தது. அந்த பையன் புல்லட்டில் போனால் கையை வெட்டாங்க. அவன் ரொம்ப கிளியராக சொல்ல, பாதிக்கப்பட்டவனுடைய குரல் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. நான் வந்து பைக் ஓட்டுனா தான் அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் கையை வெட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் காவல்துறை சொல்லுது அவன் வந்து பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா அதனால வெட்டான், பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டதுனால அதை கையை வெட்டான். சரி, அதில் என்ன இப்போ? ஸோ பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டனால ஏன் கையை வெட்டுறான்? அப்போ அந்த அளவுக்கு அவன் சமூகத்தில் வந்து ஈஸியாக வெட்டுற அளவுக்கு அவனுடைய நெருக்கடி என்னவா இருக்குது? அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நீ கண்டுபிடி, நீ சொல்லு. அப்போ கையை வெட்டுறது உனக்கு பிரச்சனையா இல்லையா? ஜாதியில் இருந்தாலும் வெட்டான் தான் பிரச்சனையா? அப்போ இதில் 2 பார்வைகள் இருக்குல்ல. அந்த 2 பார்வையின் படி பார்த்தாலுமே அது மிகப்பெரிய குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு முதல்ல தீர்வை தேடாமல் வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறது, சோசியல் மீடியாவில் உடனே வந்து அந்த செய்தியை வந்து இதனால் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லி உடனே தீர்ப்பு எழுதணும். சோசியல் மீடியாவில் தீர்ப்பு எழுதிட்டா அது குற்றத்திலேயோ இல்லை வழக்கு மன்றத்திலேயோ என்ன ஆகுதோ அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து உடனடியாக அரசு இந்த மாதிரி ஒரு சாதி பிரச்சனை இங்கே நடக்கலை அப்படின்றது காட்டுறது மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? இந்த பதிலை கோருவது எங்களுடைய அடிப்படை நியாயம், எங்களுடைய உரிமை. இது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் நம்ம வந்து பேச முடியுமா? இதே தான் வேங்கவயல்லையும் நடந்தது. எல்லா பிரச்சனைகளையும் இதுதான் நடக்குது. சரி, வேங்கவயல் பிரச்சனை பயங்கரமாக ரொம்ப மோசமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நடுவர் மன்றத்துக்கு போயிடுச்சு. அங்கே வந்து இன்னும் தீர்ப்பை வந்து அதாவது விசாரிக்கவில்லை, வெறும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சிபிஐ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சிபிசிஐடி தானேண்ணா, சிபிசிஐடி என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க, ஒரு குற்றப்பத்திரிகை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ வந்து யார் வந்து குற்றம் சாட்டினாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அதனால தான் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா சோசியல் மீடியாவில் அந்த நியூஸை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அவங்க வந்து பேசுகிற வீடியோக்களை லீக் பண்ணுறது, அதை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க தான் வந்து யார் வந்து குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் தான் வந்து குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு தீர்ப்பை மக்களை எழுத வைக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குல்ல. அப்போ நடுவர் மன்றம் எதுக்கு? அப்போ நீதிமன்றம் எதுக்கு? அப்போ ஏன் அரசு வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும்? சிபிசிஐடி அது மக்கள்கிட்டே தாக்கல் செஞ்சுட்டு போயிடலாமே. அப்போ வந்து நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வரும் வரை குற்றம் அதாவது விசாரிக்கிற வரை இவங்களால காத்துட்டு இருக்க முடியாது. உடனே வந்து தீர்ப்பு எழுதி முடிச்சிடணும். தலித்துகள் தான் இங்கே குற்றவாளிகள், வன்கொடுமை சட்டத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ இங்கே தான் வருது, தொடர்ந்து சுற்றி இந்த இடத்துல வந்து நின்றுச்சு நிற்கு. அப்போ இங்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கோணத்தை உருவாக்குகிறார்கள். அதை யாருன்னா பாதிக்கப்பட்டவர்களே வந்து குற்றவாளிகளாக மாற்றுகிற ஒரு இடத்துல வந்து நிற்குது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்?
நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது, நமக்கு என்ன சவால் இருக்குது, இதை நம்முடைய சக நண்பர்கள்கிட்ட எப்படி நம்ம வந்து பேச போகிறோம், எப்படி இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எல்லாருமே வந்து தலித்துகள் மட்டும் இல்லை அப்படின்றது நான் முழுசாக நம்புகிறேன். நிறைய நான் தலித் தோழர்கள் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீமில் இதை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு அரசுக்கு எதிராக இங்கே வந்து குரல் கொடுப்பதே வந்து குற்றம்னு நினைக்கக்கூடாது. இந்த அரசு ஏற்கனவே இருந்த அரசு மாற்றமடைந்து இந்த அரசு வேணும்னு எல்லாரும் விரும்பினவங்க தான் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை பற்றி நம்ம வந்து முன்வைக்கிறப்போ அந்த பிரச்சனையுடைய சாரத்தை, பிரச்சனைக்குள்ள பின்புலத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்களும் இங்கே இருக்கிற அரசும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுற இடத்துக்கு மூவ் ஆகணும். அதை விட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு தவறாகவும் குற்றமாகவும் ரொம்ப ப்ரிவெண்ட்டாகவும் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. இங்கே அப்போ வந்து கேள்வி கேட்குறேன் எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரை வைக்கிறது, இவர்கள் இதனால் செயல்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த மோசமான சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகணும். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே ஆர்டிஸ்ட், இது மாதிரி ஒரு ஜோனு, இந்த மாதிரி தலித் சுபையா மாதிரியான ஒரு பேரறிஞருடைய ஒரு நிகழ்வில் நம்ம வந்து கூடுறப்போ இன்றைக்கும் இருக்கிற அவர் காலத்தில் எந்த அளவுக்கு வீரியமாக இந்த சாதியை எதிர்த்து இந்த சமூகத்தில் இருக்கிற பாகுபாடை எதிர்த்து பாடிக்கொண்டிருந்தாரோ அதை விட வீரியமாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த கடந்த 4 நாள் 5 நாள்லாம் வந்து ஒரு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. திடீர்னு நேற்று காலையில் எழுந்து பார்த்தா தேனியில் ஒரு பையன் வந்து செத்துட்டான். அவன் அந்த டாய்லெட்டில் வந்து அவ்வளோ ரத்தம் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பையனை வந்து வாங்காமல் போராட்டிட்டு இருக்காங்க மக்கள், அந்த உடலை வாங்காமல். புரியல இது எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒன்லி தலித்ஸ் மட்டும் பேசினா இது வந்து சரியாயிடுமானா கிடையாது. நான் தலித்ஸ் வந்து உள்ளே வரணும். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரியாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அடையாளங்களை விட்டு நம்ம வெளிவரத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்போ இந்த இருக்கிற சாதி அடையாளங்களை நீ தயவு செஞ்சு உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்கள் குடும்பங்கள் சாதியாக இல்லைன்னு, உங்கள் குடும்பங்களில் சாதி ப்ரைடு இல்லைன்னு, உங்கள் உறவுகள் சாதியாக இல்லைன்னு, உங்களுடைய சடங்குகள் சாதியாக இல்லைன்னு, அப்புறம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேசுகிறீங்க இப்போல்லாம் ஜாதியை பார்க்குறது இல்லைன்னு? ஏன் நீ தொடர்ந்து ஜாதி பற்றியே பேசிகிட்டே இருக்கிற? இப்போல்லாம் ஜாதின்றது ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் சினிமாவில் கொண்டு வரீங்க? நீங்கள் ஏன் பாட்டில் வைக்கிறீங்க? நீங்கள் ஏன் அதில் வைக்கிறீங்க? புரியல. ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் அறிவுடையவர்கள் தானே இருக்கிறீங்க, கான்சியஸோடு தானே இருக்கிறீங்க, ஒரு தொடுதல் உணர்வோடு தானே இருக்கிறீங்க. ஒரு பேசுறது உங்களுக்கு வந்து கேட்குது இல்லை, உங்களால் பேச முடியுது இல்லை. அப்போ ஒரு பிரச்சனையாக புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? இங்கே வந்து எதிர்த்தரப்பு நீ தான் குற்றவாளி அப்படின்ற இடத்துல நம்ம இங்கே பேசவே இல்லை. இதோட சென்சிட்டிவ்னஸை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் வந்து தலித் இளைஞர்கள், அதாவது ஒரு பையன் வந்து அவன் வந்து மலேசியாவில் இப்போ வந்து படிக்க போகிறான். இதே அரசால் வந்து அவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 36 லட்ச ரூபாய்க்கு அவங்க ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. அவன் போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறான், ஆனால் என் ஊருக்குள்ளே என்னால் போக முடியலன்னு சொல்கிறான். சின்ன பையன் அவன். ஏன்னா அவங்க அப்பா அவனை அடித்து மண்டையில் அடித்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க அப்பாவை இன்றைக்கி வரைக்கும் ரெக்கவரி ஆகாமல் அவங்க அப்பா இருக்கார். அவன் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு பேசுகிறான். அந்த வேதனைக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்குது? வாடா போயிட்டு அடிச்சிடலாம் வெட்டிடலான்னு என்னால் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்லுவேன்? நீ எங்கடா போகிற? படிக்கிறதுனாடா போகிற? நீ போ, மலேசியா போ. அவன் இத்தனைக்கும் வந்து பிஹெச்டி பண்ண போகிறான்னு நினைக்கிறான். அவன் வந்து அவன் என்ன பாதிக்கப்பட்டான்னா அந்த துறையிலே வந்து போயிட்டு அந்த நரம்பியல் சம்மந்தமாக வந்து அவன் வந்து பண்ண போகிறான் அவன். ஸோ அவங்ககிட்ட அதை தான் நம்மளால் சொல்லி அனுப்ப முடியுது. அப்போது பிரச்சனையே இல்லையா? எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது, இந்த ஆட்சியிலும் இப்படி தான் இருக்கும்னா அப்போ எதுக்கு இந்த ஆட்சின்ற கேள்வி தான் எங்களுக்கு வருது. அப்போது இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேலே அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் அதை எப்படி சரி பண்ண போகிறீங்க? உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குது? ஸோ வருகிற 2026 எலெக்ஷன் வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குங்களா, ஒரு வடிவம் இருக்குங்கள? ஸோ அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா, இல்லை அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இங்கே இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான வேலையை செய்வதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா, காலனி தெருவுக்குள்ள வராது. ஏன்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ள ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரவாதிகள் தான். ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்பகத்தை வச்சிருக்கிறோம், ஒரு அம்பேத்கர் படிப்பகம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அம்பேத்கர் பற்றி சொல்றோம். அம்பேத்கர் என்ன பேசினார், வாசப்பர் என்ன விரும்பினாரு, இந்த சமூகத்தை என்ன மாற்றம் அடைய செஞ்சாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்றோம், படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கள.
ஒவ்வொரு திருமணத்துலையும் ஒவ்வொரு கல்யாணத்துலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து புத்தரை வந்து ப்ரைஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம், புத்தரை கொடுக்குறோம், அம்பேத்கரை கொடுக்குறோம், புத்தகங்களை கொடுக்குறோம். இது ஒரு கல்ச்சராகவே இருக்கு இங்கே. ஓ இங்கே வந்து தப்பே இல்லையா, இங்கே எவனுமே இல்லையா இருக்கிறார்கள், ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதை மீறி ஒரு கல்ச்சராகவே இங்கே வந்து இந்த சாதிக்கு எதிராகவும் இங்கே இருக்கிற இந்துத்துவத்துக்கு எதிராகவும் பார்ப்பினத்துக்கு எதிராகவும் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மற்ற தோழர்கள் இல்லையா உடனே கேள்வி கேட்பாங்க, நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை, இருக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனையுடைய வீரத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. பெரியார் படிப்பங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அம்பேத்கர் படிப்பங்களை ஊர் தேர்வில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நமக்குள்ளே வந்து சாதி வேறுபாடோட இங்கே வந்து அசமத்தோட வாழ்ந்துருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம்? இன்னும் எத்தனை நாளுங்க? எத்தனை பேர் ஊர் தெருவுலேருந்து வரீங்க? என்னைக்காவது காலனி தனியாக இருக்குது, காலனியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? பயங்கரமான மன உளவியல் சிக்கல் அது. உங்களுக்கு தெரியாது. ஊரே ஒன்று சேர்ந்து கூட அப்படி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப வந்து ஒருத்தன் வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறப்ப இருக்கிற பெயின் வந்து உங்களுக்கு எப்போ புரிய போகுது? புரியாது. அது தனியாக அப்படியே நிற்க வச்சு தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சு சோறு போடுறதுலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ண பொதுவை வந்து பயன்படுத்துறதுலேருந்து பல சிக்கல்கள் இருக்குது. நகரத்தில் வந்து அப்படி நம்மளால் வந்து வெளிப்படையாக பார்த்துட முடியாது. என்ன சொல்கிறது, விசிபிளாக இல்லை. இங்கே ரொம்ப ரொம்ப விசிபிளாக இங்கே சென்னையில் பக்கத்தில் வெறும் 15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனாங்களே இருக்குது. இங்கே ரொம்ப விசிபிளாக இருக்குது. அப்போ முதல்ல இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் திருப்பி அதை தான் சொல்கிறேன். சாதின்னு பேசிகிட்டே இருக்கணும். உன்னால் அதனால் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் பேசி தான் தீருவேன். ஏன்னா அதனால் நான் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் என்னோட சகோதரன் வெட்டப்படுறான், என்னோட சகோதரி வெட்டப்படுறா, காதலிக்கு பதில் வெட்டப்படுறான். அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க. அப்போ நான் பேசாமல் வேறு யார் பேசுறது? நாங்கள் பேசாமல் யார் பேசுவது? நாங்கள் பாடாமல் யார் பாடுவது? ஸோ இதை புரிந்து கொள்ள அட்லீஸ்ட் நான் வேண்டுகோளே இதுதான். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான், நாம் இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதான் இதை எப்படி சால்வ் பண்ணலான்ற இடத்துக்காக போய் நகர முடியும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, புரிந்து கொள்வதற்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லைங்க. இது இப்படி ஒரு பொய்யை வந்து உருவாக்குறாங்க. இது ஒரு மாயை. இது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எப்பவே ஒழிஞ்சிச்சு. ஒழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை குறித்து தான் எங்களுடைய ஆர்ட் வந்து பேசுது, எங்களுடைய வாய்ஸ் வந்து பேசுது. நாங்கள் அதை தொடர்ந்து வந்து பேசுகிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்படி தான் யாழி உள்ளே வந்திருக்கு. அப்படி தான் நிறைய நிறுவனங்கள் உள்ளே வந்திருக்கு. இப்போ நீலம் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் தெரியாமல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தெரியாமல் நிறைய பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. திரைப்படங்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நீலம் கண்டென்ட்டில் வந்து இந்த மாதிரியான கதை அமைப்புகளில் வந்து உள்ளே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை மீறி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நீலம். ஏன்னா இந்த கருத்தை புரிந்து கொண்டிருக்கிற நிறைய நாந்தளி தோழர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். அம்பேத்கரத்தை சரியாக புரிந்து கொண்டு நிறைய தோழர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து தான் இதை நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். இதை நம்ம பண்ணிட்டுருக்குறோம். இங்கிருந்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி மேலிருந்து கீழே பார்க்குறது, கீழே இருந்து மேலே பார்க்கணும். இதோட பெர்ஸ்பெக்டிவ் பயங்கர வித்தியாசமானது. மேலிருந்து பார்க்குற கோணமும் கீழேருந்து பார்க்குற கோணமும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கீழேருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்கும் இமேஜ், மேலேருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்கும். அதுவே வந்து அப்போ இந்த இமேஜை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. நம்ம மேலே ஏற வேண்டிய தேவை இருக்குது. மேலே ஏறி இந்த பள்ளத்தை வெட்டி நிரப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதை நிரப்ப வேண்டிய தேவையை இங்கே இருக்கிற எல்லா தோழர்களும் சரியாக செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்து வெளியில் இருக்கிற தோழர்கள், இதன் மீது முரண்பாடு உள்ள தோழர்கள் அண்ட் இதன் எதிர்கருத்து உள்ள தோழர்கள், இவர்களுக்கு வந்து போய் சேரணுன்னு தான் இந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். பொதுவாக என்ன சொல்கிறது, நான் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என் குரல் மாதிரியே வந்து அறிவு வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக அதே பேசிட்டு இருந்தா என்ன மாதிரியே இருக்கிறான். இன்னொரு 3 வருஷத்தில் கொஞ்சம் பக்கம் போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் லைட்டாக அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளாம் எவ்வளோ நாளாக தாங்குவோம். ஏன்னா வந்து அப்படியேப்பட்ட பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம். அதனால் வந்து அடி தாங்குறதும் சரி தான், திருப்பி கொடுக்குறதும் சரி தான், வெயிட்டாக கொடுத்துடணும். அதுதான் மேட்ரு. அதனால் வந்து நம்ம எல்லாரும் வந்து பண்ண போகிறோம், நிறைய ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். அண்ட் வந்து உண்மையிலே சுபையா தலித் சுபையா தோழர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அவர்களுடைய தோழர்களை பார்க்குறப்ப உண்மையிலே பயங்கரமான மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த கலைஞர்களை
நம்ம தவற விட்டுட்டோம், அவங்க வாழும் காலத்திலேயே நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டோன்ற ஒரு பெரிய குற்ற என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கர கில்ட்டியாக இருக்குது இதை பார்க்குறப்போ. அண்ட் வந்து நீலம் வந்து ரொம்ப சீரியஸாக இதை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தோழர்களை வந்து இன்னும் வந்து ஸ்டேஜுக்கு உள்ளே கொண்டு வந்து அதாவது கவனிக்கப்படாத நிறைய தோழர்கள் இது மாதிரி இருக்கிறாங்க, நல்ல பல கலை வடிவங்கள் இருக்கிறாங்க. அவங்கள வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். உங்களுக்கு தெரிந்த தோழர்களை வந்து நீங்கள் நீலங்க வந்து நீங்கள் சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு முறை நிகழ்வுகள் நடக்கிறப்ப வந்து அவர்களை வந்து நம்ம வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி சரியான வகையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு தலித் சுப்பையா தோழர்களை நம்ம வந்து இழந்துட்டோம். பல தலித் சுப்பையா தோழர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர்களை வந்து மக்களுடைய நெருக்கமாக அசோசியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு வேலையை நம்ம வந்து செய்யணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வில் உங்ககிட்ட வந்து நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய் பீம். நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த 2 தினங்களுக்கு இணையவாசிகளுக்கு விருந்தளித்த இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 9 மணிக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்க. டைம் கரெக்டாக 2 மணி. ஒரு அழகான ஆவணப்படம் பார்த்தோம். கலைஞர்களுடைய பேச்சு, பாடல்கள் சொல்லிட்டு மிக நிறைவாக இந்த நிகழ்வு நிறைவடைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆவணப்படத்தை இயக்கிய இயக்குனர் மற்றும் அவருடைய குழுவினருக்கும், ஐயா தலித் சுப்பையா அவருடைய குழுவினருக்கும் உங்களுடைய கரவழிகளோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, தேங்க்யூ.